அப்புறம் அந்த எஃப்டிஎஃப்எஸ் கலாச்சாரம், கிரிக்கெட் பார்த்தா யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை. நடிகரை பார்க்கறதுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? இந்த கரூர் சம்பவத்திற்கு எல்லாரும் தான் பொறுப்பு, குறிப்பாக ஊடகங்கள்ன்றது. அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சினிமா நடிகராக இருந்துக்கிட்டு ஊடகங்களை பச்சிக்கிற மாட்டாங்க. ஆனால் அவர் ஓப்பனாகவே சொல்கிறார், இதுக்கு முக்கிய காரணங்கள் ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். அன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா இவங்க தான் வந்து இப்போ எஃப்டிஎஸ் கலாச்சாரத்தை எட்டு வந்து ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், குறிப்பாக விஜய், இந்த மாதிரியான ஆட்களாக தான் எட்டு வர்றாங்க. ஆனால் இவரே அதை வெறுக்கிறார். நம்ம இல்லை, இவர் ஏன் வெறுக்கிறாருன்னா 2011 மன்றத்தை கலைச்சிட்டார். அதுக்கு முன்னாடி மன்றம் அஜித் நற்பணி மன்றமாக இருந்தது, ஆக்டிவாக செயல்பட்டு இருந்துச்சு. அவருடைய ஒரு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் சேருது அவருடைய வீட்டுக்கு. 2011 பெரிய கூட்டம் சேர்ந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டு சிலர் காயம் ஏற்படுது. அதற்கு பிறகு அங்கேருந்து வரக்கூடிய ஆட்கள் எங்கெங்கோ வெளியில் சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் பெரிய ஆள் உயர மாலை, பெரிய பெரிய போஸ்டர்ஸ், கட் அவுட்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னா, நான் சம்பாரித்து வேலை வாங்குறப்ப அஜித் யோசிக்கிறார், எதுக்கு நம்மளுக்கு இதை செய்யணும்?